ரெஜிமெண்ட்ல இருக்கிற போலிங்க நமக்கு செலிப்ரேட் பண்ணிக்கிற செல்வகுமார் சார் அவர்களுக்கு நன்றி. போல எங்களின் அலுவல் நிலங்களை கடந்து வந்த பாதைகளிலும் உங்களை முன்னால் நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். பெங்களூர்ல முதல் ட்ரெயினிங் என 60 நபர்கள் இருப்போம். 2 ஆண்டுகள் ஒன்றாக இருப்போம். எங்கள் மனசை உடைக்க ரெஜிமெண்ட் போஸ்டிங்னு 60 பேரையும் ஒன்று சேராமல் சிதறி அடிக்கப்பட்டோம். அந்த நேரம் மனசாலும் உடலாலும் அப்பளம் போல் நொறுங்கி சிதைந்து போவோம். ஆனாலும் இன்றும் நினைத்தாலும் மனதில் ஆழமாய் பச்சை குத்தி தெரிகிறது, அழியாமல் நிற்கிறது. பிளட்டூன் உறவு, அந்த உறவுக்கு நட்புக்கு ஈடு இல்லை இந்த உலகில். நான் பெங்களூர்ல முதல்ல ட்ரைனிங்ல இருக்கும்போது ஒரு சிலர் ஓடி போயிட்டாங்க. நானும் ஒரு சிலரும் பேசிக்கொண்டோம், என்னடா பட்டாளத்துல இப்படி மாடு மாதிரி நடத்துறாங்களேன்னு, நாமளும் ஓடி போயிடுவோம். அப்ப நான் சொன்னேன், ஏண்டா இங்க மாடு மாதிரி நடத்துறாங்கன்னா ஊருக்கோ வீட்டுக்கோ போனா மாடை விட கேவலமா புட்பாலும் அடித்து நிறுத்தும் பட்டாளம், டெல்லி பரேடில் வாயு சூடும் பட்டாளம், டெய்லி பாலம் போடும் பட்டாளம், நம்பர்ஸ் பட்டாளம், 1300 பட்டாளம், 1500 பட்டாளம், 203க்கு புளி ஸ்டார் பட்டாளம் என்ற உள்ளது. நம்ம என் நினைவில் உள்ளது இத்தனை. இன்னும் எத்தனையோ எழுதியிருந்தேன், தடை விதிக்கப்பட்டதால் நான் அதை சொல்லவில்லை. இந்திய ராணுவத்தின் முதுகெலும்பு என்றால் எம்இஜிக்காரர்கள் நாம் தான். அனைத்து இந்திய ஆர்மிக்காரர்களுக்கும் தெரியும், சண்டை வார் போர் வந்தால்தான் வியர்வை ரத்தம் சிந்துவார்கள் என்று மற்றவர்களும் வெளியில் உள்ளவர்களும் சொல்வார்கள், நினைப்பார்கள். ஆனால் சண்டை வார் போர் வராமலே ரத்தம் சிந்தியவர்கள் எம்இஜி ஆகிய நாமத்தான் இருக்க முடியும். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நமது 203 ரைசிங் டே நடத்துவதற்கு முன்னதாக அமரன் திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் வந்தது. நானும் கூட இந்த படத்தை பார்த்தேன். என்ன எடுத்திருக்க போகிறார்கள் என்று நினைத்து பார்த்தேன். நார்த் சைடில் உள்ளவர்கள் தான் முறையாக ஆர்மியிடம் பெர்மிஷன் கேட்டு வாங்கி படம் எடுப்பார்கள். முதல் முறையாக ஆர்மியோடு சேர்ந்து எடுத்திருக்கிறார்கள். மிகவும் ஆர்மிக்காரர்களின் உணர்வை தத்துரூபமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போது நம்மை பார்த்தாலே பொதுமக்களிடையே பலபடி மேலோங்கி தெரிகிறோம். என்னை சுற்றி உள்ளவர்கள் கூட என்னிடம் வந்து, நீங்கள் எத்தனை பேரை சுட்டீங்க, எவ்வளவு முறை இது போல தீவிரவாதிகளோடு சண்டை போட்டீங்க. ஒரு வாய்ப்பா இந்த நிகழ்ச்சியை நான் நினைக்கிறேன். 2002 2003 காலகட்டத்தில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் ஒரு குரூப்பாக இருப்போம். எல்லாரும் சேர்ந்து பெயிண்டிங் கிளாஸ் போனோம், தையல் கிளாஸ் போனோம், டியூஷன் எடுத்தோம், ஹிந்திக்குன்னு கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணேன். ப்ளஸ் இன்னொரு சிறப்பு என்னன்னா, நான் பிஎட் படித்ததே ஜம்முல தான் படித்தேன். அரைபறையாக ஹிந்தி தெரிஞ்சு அந்த காலகட்டத்தில் ஏதோ ஆஜா வஜா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தியை படித்து அங்கே ஜம்முல பிஎட் படித்தேன். காரணம் என்னுடைய கணவர் கே சரவணன் அவர்கள் அளித்த உற்சாகம் மற்றும் அப்போ இருக்கக்கூடிய நண்பர்களோட வழிகாட்டுதலால் நான் அந்த டிகிரியை முடித்து படித்தேன். அதனால் இந்த நினைவுகளை எல்லாம் நினச்சி பார்க்க எங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்ட்டு நன்றி கூறிக்கொள்கிறேன். அடுத்து, வீரர்களின் துணைவியர்களை கௌரவித்தல். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, பிறர் மனதில் வாழும் வரை. அன்னை தெரசாவின் பொன்மொழிகள். இன்று நம்முடைய வீரர்கள் நம்முடன் இல்லாமல் போனாலும் அவர்களின் நினைவுகளுடன் இருக்கும் அவருடைய குடும்பத்தாரினை கௌரவப்படுத்த நமக்கு ஒரு வாய்ப்பு. அந்த வகையில் முதலில் நாம் அழைப்பது லேட் நாயக் சுப்தார் சந்திரசேகர் அவர்களுடைய துணைவியார். நன்றி நன்றி. நல்ல பலத்த கலவரத்தில் இருக்கிறார்.
அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கக்கூடிய பழனிசாமி சார் அவர்கள் உயிரை காப்பாற்றி வந்திருக்காங்க. அதுக்காக தான் ஐயாவுக்கு இந்த ஒரு நினைவு பரிசு. இது போன்ற முயற்சிக்கு மாணிக்கம் சார் அவருடைய ஃபேமிலி அவருடைய கதை சொல்ற பிடி சார் என்னால் ஒரு கால் ஒடிஞ்சுப்பாங்க கேட்டகரியானவர். செல்வராஜ் சார் இப்போ பொலிட்டிக்கல் பெரிய லீடராக இருக்காரு. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, பெரிய தலை இப்போ அது நம்ம தான் மட்டும் போகணும். அவர் உட்காந்துக்காரு. அப்புறம் உங்களுக்கு ஸ்டேஜில் அவர் மூஞ்ச காட்டுறேன். அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்களா? அவருடைய ஃபேமிலி. நெக்ஸ்ட் நமது ரஞ்சன் சார் வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் 64 ஃபீல்டு கம்பெனி சீனியர் ஃபீல்டு கம்பெனி. அதில் தான் கம்பெனி சுத்தர் இருந்தார். எங்கள் கம்பெனி சுத்தர் சார் உமாசங்கரன் சார் 64 ஃபீல்டு கம்பெனியில். அந்த கம்பெனியில் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 22 செப்டம்பர் 1990 வந்து எகைன் வந்து மூவ் பண்ணி மெசபட்டோமியா அனுப்பிட்டாங்க அந்த கம்பெனியை. திருப்பி அந்த கம்பெனி 15 செப்டம்பர் 1921 வந்து டிஸ்போசல் ஆயிடுச்சு. அந்த கம்பெனி டிஸ்மேண்டில் பண்ணாங்க. அந்த கம்பெனி அதோட முடிச்சு. இதே ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 1941 செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த கம்பெனி திருப்பி ரீஃபார்ம் பண்ணாங்க. சூப்பர் கம்பெனி அந்த வார்க்காக அந்த கம்பெனி நல்லா வெல் வார் எல்லாமே பண்ணிச்சு. மைண்ட் இன்ஜினியரிங் அப்போ இதெல்லாம் பண்ணனால அப்போ அங்கே வந்து இப்போ சுபேதார் தபேதார் பலராமன் சாவுக்கு வந்து ஆய்வுடைய உயரிய விருதான மிலிட்ரி கிராஸ்ங்கிற அவார்டு வந்து அவர் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து ரெஜிமெண்ட்ல வாங்கினது அவர் தான். தபேதார் பலராமன் சாப் அவர் தான் 203 ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கினவர் பலராமன் சாஹிப். திருப்பி அந்த செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ கம்ப்ளீட் ஆச்சோ கம்பெனி டிஸ்போசல். அப்பெல்லாம் டீயப்படால் டெரட்டூர்ல இருந்தது பார்த்தீங்களா? எவைனா வாம்பா வெளியேனா போமா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. On 31st of July 1972, Major B.B. Kabra took over the charge of the regiment and got promoted to Lieutenant Colonel on 7th February 1973. In August 1972, the regiment moved to Bharatpur for flood relief operations. The regiment constructed a request from the government of Mauritius. The government of India decided to send an army contingent and named it as Operation Agradut. Lieutenant Colonel B.B. Kabra, commanding officer, was appointed as contingent commander. Lieutenant Colonel B.B. Kabra was decorated with Vishish Seva Medal. Lieutenant Colonel M.M.S. Parihar took over the command of the regiment. சமீபத்தில் நம்ம ரெஜிமெண்ட்ல ஒரு ஹஸ்பண்ட் நல்ல ஒரு சோல்ஜர் அவ்வளோ காலியப்பன் 64 ஃபீல்டு பென்ஷன் வர நேரத்தில் கொஞ்சம் உடம்புல சரிவாக அவங்களுக்கு அட்மிட் ஆயிருக்கு. அதை அட்மிட் பண்ணிட்டு அவங்க இதை வந்தே ஆரம்பிச்சு வந்திருக்காங்க. ஓகேவா? நான் எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணேன் சீனியர் சாப் அவங்களை சிறப்பித்து இவர் வந்து குருநாதர். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நான் 77 ரெஜிமெண்ட்ல போகும்போதே டெல்லியில டான்ஸா பண்ணது வண்டியில் இறங்கி ஃபர்ஸ்ட் நீ கூப்பிட்டு முட்டியால் போட வச்சிருந்தேன். சிரிமான் குருநாதர். அதனால அவங்க நானே குருநாதர். फैमिलीज एनसीओस जवान सबको मेरा तरफ से हार्दिक शुभकामनाएं करता हूं. அடுத்து நாம் கௌரவப்படுத்த இருக்கும் நபர் எஸ்எம் ஆர்டினரி கேப்டன் உயர் திரு உமாசங்கர் சார் அவர்கள். ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மேரேஜ் ஒரு இதுனாக்கா அவ்வளோ சிம்பிளா வந்து நம்ம செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கி பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன். இப்போ அவர் எக்ஸிகியூஷன் பீரியட்ல இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த 203 ரெஜிமெண்டின் துவக்க விழா 58வது துவக்க விழாவில் கலந்து கொள்வது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு வாய்ப்பளித்த திரு கேப்டன் பாலகிருஷ்ணன் சார் அவருடைய டீம் எல்லாருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
இது வந்துட்டு எப்பவுமே நம்மளால பார்க்க முடியாது. ஒரு ரிமெம்பர் நம்ம என்ன செய்யணும் அதை வந்துட்டு திருப்பி கேட்கறதுக்கோ பார்க்கறதுக்கோ ஒரு போக்கை நமக்கு கிடைச்சது. அதை எனக்கு பார்த்தது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. நீங்களும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு எல்லாருக்கும் ஒரு நன்றி சேர்த்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. எனக்கு முன்னோர் பெரியவர் அனைவரும் பேசினார்கள், மிகவும் நன்றாக பேசினார்கள். இதை 203 வெற்றி முன்னே என்று எல்லாரும் கவனித்துக் கொடுத்ததற்கு மிகவும் நன்றி நன்றி நன்றி. கோல்டன் ஜூப்ளிக்கு அந்த டைம் சிஓ இருந்த கர்னல் தீபக் சார் நம்ம 4 ஸ்டேட்ல கோல்டன் ஜூப்ளி ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெஜிமெண்ட் பண்ணதா ஒரு பிளான் இருந்தது. அந்த டைம்ல எமர்ஜென்சி வந்ததுனா ஒன்லி வேலூர்ல மட்டும்தான் நடந்தது. இதுதான் நம்ம கெட் டுகெதர் ஸ்டார்டிங் ப்ரோக்ராம். கோல்டன் ஜூப்ளி வேலூர்ல ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து நாங்க கண்டினியூ வேலூர்ல பண்றோம். அதனுடைய தொடர்ச்சி இப்போ சதன் தமிழ்நாடுன்னு இங்க நடத்திட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நான் வரணும்னு ஒரு விருப்பப்பட்டு நானே வாலண்டியா வந்தது. எதுக்குனாக்கா இவ்வளோ சூப்பரா நான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து மதுரையில வந்து இவ்வளோ கிளியரா வந்து எசன்ஸ் ஆஃப் அந்த கோஆர்டினேட் இவ்வளோ கோஆபரேஷனும் பண்ணி எல்லோரையும் நல்லா இவ்வளோ இதோ குஷியா பண்ணி பண்ண நினைச்சு கூட பார்க்கல நானு. ஆனா எங்களை வர வைத்து பாலகிருஷ்ண சாமி எங்களை கௌரவப்படுத்தியதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறோம். இந்த சொந்தங்களுக்கு நமக்கு என்றும் நிலைக்கணும் என்று நான் சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ சார். ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு விபத்தை தற்போது பாலகிருஷ்ணன் அவர்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அன்னைக்கு நடந்திருந்த விபத்து நடந்திருந்தால் ஒருவர் மட்டுமல்ல பலருக்கு அடி பலமாக கிடைத்திருக்கும். நமது ரெஜிமெண்டிற்கு கெட்ட பெயரும் ஆகியிருக்கும். அது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைத்தது, எனக்கு விபத்தாகவும் ஆகிவிட்டது. இந்த விழாவை இவர் சிறப்பாக நடத்தியதற்காகவும் ஆஃபீஸர் இருந்தாச்சும் அவனுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா பெனிஃபிட் பண்ணியிருப்பாங்க. பண்ணல, சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. 32 வருஷத்துக்கு மேல இன்னொரு அவார்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு, 2 வாரம் ஆயிடுச்சு, கோர்ஸ் நடந்துட்டு இருக்கு. எனக்கு எப்படியாவது எஸ்கேப் ஆகணும், என்னால முடியல. ஆனா யூனிட்ல இருந்து அடியது கிடையாது, அவரெல்லாம் நல்ல சோக்கான மனுஷன், ஒன்றும் போட கிடையாது. ஆனா எனக்கு பயம் பெங்களூர் போனதுக்கு அப்புறம் தான். அங்கே நானே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது சிஏஜே கோர்ஸ் பண்ணி வாங்க அட்டை பார்த்து நான் மனசாக இந்த ஏரியா வர மாட்டேன்னு முடிவு. கெஸ்ட்களையும் ஆர்டினரி கேப்டன்ஸ் ஆஃப் பாலகிருஷ்ணன் சார்பாக வரவேற்கின்றோம். அவளார் அபிலாஷ், அவளார் கோபகுமார் ரெண்டு வந்திருக்காங்க கேரளாவில். தற்போது அவர்களையும் வருக வரையான வரவேற்கிறோம். இதை விட வேற ஒரு பெருமை இருக்க முடியாது. தேங்க்யூ.
இவங்க வந்து சிசிலில் கொடுக்குற ஒரு பொறுமை. நன்றி சார், நன்றி நன்றி. எங்களோட சதன் டீமோட செக்ரட்டரியும் சார் தான். அவரை தான் நாங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கிறோம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. எதுக்கு இந்த சதன் டீம் சார் கூட 2-3 பேர் வந்து பேசினாங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரே தமிழ்நாடு டீம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் வந்து ஒரு மினி ரெஜிமெண்ட் மாதிரி தான். அங்க ஒரு 70% ரெஜிமெண்டோட 70 ஸ்ட்ரென்த் வந்து வேலூர்ல தான் இருக்கு. சார் ஜெயகண்ணன் சார் அவரை கௌரவிக்க அவர் இல்ல, அதனால ஜெயகண்ணன் சார் அப்பா மேடை கலைக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் கீச்செயின் அவர்கள் பிரசன்ட் பண்ண இருக்கிறார்கள். நம்மளுடைய 203 வெற்றி உன் முன்னே ரெஜிமெண்ட் இவ்வளவு சிறப்பாக தமிழ்நாட்டு மதுரையிலிருந்து அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்கும் பாலகிருஷ்ணன் சார், அவர்களுடைய கோஆர்டினேட் டீம்ஸ் எல்லோருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க தோபகுமார் சார் அண்ட் அவங்க அபிலாஷ் இதுவரையும் வருகிறேன். Hola, señor Comunidad. Susi sir. Susi sir lagi cok. No Susi, Allah Susi. Mana sir? Mana sir mana? ரொம்ப தூரத்திலிருந்து வந்து எங்க விழாவை சிறப்பித்து மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லாஸ்ட் இயர் மதுரை என்று அறிவிக்கப்பட்டவுடன் இவர்கள் எடுத்த முயற்சியால் இன்று நாம் அனைவரும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சிவிலுக்குள்ள போவோம். இப்போ சிவில்ல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இந்திக்காரன், பேங்க்ல பார்த்தா இந்திக்காரன், ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா இந்திக்காரன்,
எங்க பார்த்தாலும் இந்தி, எதிலும் இந்தி. இப்ப இதே திருமணத்துல ஒரு இந்திக்காரன் அங்க சிக்னல் சரியா கொடுக்காம ஒரு ஆக்சிடென்ட் நடக்க வந்துச்சு, நல்ல வேலை காப்பாத்திட்டாங்க. பேங்க்ல போனா மேனேஜர் இந்திக்காரு, ஒண்ணுமே தெரியல. நம்ம தமிழ்காரன் போய் லோன் கேட்டா பாத்மே தேக்கிங்க, இவர் என்னடா பாத்மே தேக்கிங்க வந்துடுறது. இப்படியே படத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இந்தி தமிழ் படத்துல இந்தி ஜோக்கு நிறைய துணிச்சிருக்காங்க. இப்ப தமிழ் படத்துல இந்தி ஜோக்கு வரும்போது இந்தி தெரிஞ்சவங்க சிரிக்கிறாங்க, இந்தி தெரியாதவங்க என்ன லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தி கத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இப்ப மோட்டர்ஸ்ல ஃபேமிலி எடுத்துருக்கோம், ஹிந்தி தெரியாது. இது வந்து நம்ம கர்னல் எஸ்கே தாஸ் சாஹிப் வந்தாரு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில தெரியாம சொல்றேன். நம்ம ரேங்க் போடும்போது எக்ஸ் ஆர்மின்னு யாரும் போடாதீங்க பேருக்கு முன்னால. நம்ம பேர் முன்னால எப்படி நம்ம சர்வீஸ்ல இருக்குமோ அதே மாதிரி அவங்க ரேங்க். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்ல, நான் சுதா ரஞ்சன் ரிட்டையர்ட், எக்ஸ் சுதா ரஞ்சன் யாருமே எல்லாரும். இது எல்லாரும் பார்த்தீங்கன்னா நடைமுறை. இது வந்துட்டு கேஸ் போட்டு அவர் வின் பண்ணணும்னு தாஸ் சாஹிப் பாயிண்ட் இருக்கு, ரிப்பீட் பண்ணிட்டு போனார். நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, கண்ணார முதற்கடலே போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி. நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, உன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா, உன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, உன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா, உன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா. ஆடிய பாடனே அம்பலவாடனே ஆடிய